இப்போ எனக்கு 4 மணி நேரம் தூக்கம் தான். 12 மணிக்கு படுக்கிறேன், மேலே ட்ரேசர் ரவுண்டு போகுது. அந்த லூப் ஹோல் வரும்னு சொல்லுவோம். இப்போ பங்கர் இருக்குது அப்படின்னா மணல் மூட்டை வச்சு கட்டியிருக்கோம்ல, லூப் ஹோல் இருக்கும். எல்எம்ஜி வச்சு ஃபயர் பண்ணுறதுக்கு, ஃபயர் பண்ணுறதுக்கு அந்த லூப் ஹோல் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கு நேரம் நாங்கள் நிற்க மாட்டோம். பீடி குடிக்கிற யாருக்கும் பழக்கம் இருந்தால் கூட அதுக்கு நேரம் குடிக்க மாட்டாங்க. கீழே உட்காந்து குடிக்கிறது, இல்லைன்னா கம்பளி போட்டு குடிக்கிறது, இந்த மாதிரி தான் இருக்கும். அது ஒரு ஹைட்டாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்போம். இப்போ ஜம்முவில் இருக்கிறதுக்குலாம் அதுக்கு பேர் வந்து மவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஜேசிபியால் தோண்டி எடுக்கப்பட்ட மண், அது கொஞ்சம் ஹைட் ஆகி, ஏன்னா ஜர்கண்டாவே இவ்வளோ உயரத்துக்கு 6 அடி உயரத்துக்கு இருக்குது. இப்போ அதுக்கு மேலே அதை ஹைட்டாக வச்சு அது மேலே நாங்கள் மணல் மூட்டையை வச்சு இது பண்ணியிருப்போம். இப்போ நாங்கள் தரையில் இருந்து அந்த மேலே எங்கள் மவுண்ட்டுக்கு நடக்கணும் பார்த்தீங்களா, அதை கூட நாங்கள் விசிபிளாக வைக்க மாட்டோம். ஜம்முவில் என்ன செய்வோம்னா, நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்களா இந்த நர்சரி கார்டனில் பச்சை கலர் ஒரு சீட் வச்சுருப்பீங்கல்ல, அந்த துணி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை மேலே இருந்து கீழே வரைக்கும் நாங்கள் ஏறுற இடத்துலலாம் மறைவாக கட்டி வச்சுருப்போம். நான் யூரின் பாஸ் பண்ண வரதா கூட அதுக்கு நேர பின்புறத்தில் தான் இருக்கும். அதாவது ஓப்பனாக எங்கேயுமே நாங்கள் நடமாட முடியாது. இந்த ஜர்கண்டா எவ்வளோ எங்களுக்கு ஆபத்தோ அதுதான் எங்களுக்கு பாதுகாப்பு. எங்களுக்கு வந்து அந்த வேலியை ஒட்டி எங்கள் மவுண்ட் இருக்குது. இந்த மவுண்ட்ல இருந்து எங்களோட போஸ்ட் எங்கே இருக்கும், அதாவது நாங்கள் தங்கக்கூடிய இடம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் அப்படி அந்த டிஸ்டன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு மவுண்ட்டுக்கும் இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ அங்கே வரைக்கும் நாங்கள் நடந்து போகிறதா கூட ஓப்பனாக நடந்து போக முடியாது. எங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து ரோல் காலில் சொல்லி அனுப்புவாங்க. மூவ் பண்ணும்போது ஷார்ட்கட்டுன்னு சொல்லி ஓப்பனான இடத்துல போகக்கூடாது, தூரமானாலும் பரவாயில்ல, ஜர்கண்டாக்குன வழியே இந்த வழியாக தான் போகணும், அந்த வழியாக போனால் பனிஷ்மெண்ட்டு, இதெல்லாம் சொல்லி எங்களுக்கும் எங்கள் உயிர் மேலே ஆசை இல்லை. இப்போ நாங்களும் இந்த ஜர்கண்டா வழியாக, ஜர்கண்டானா அந்த உயர புல் அது வழியாக தான் போவோம். அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு வகையில் நேச்சுரலான ஒரு தடுப்பு, விசிபிள் ஆகக்கூடாது, நான் டார்கெட் ஆகக்கூடாதுன்னு. அப்படி இருந்தீங்கன்னா அங்கே அவன் ஸ்னைப்பர் வச்சு உட்காந்துட்டு இருப்பான், அவன் எப்போனாலும் ஃபயர் பண்ணுவான். என் கூட பசவப்பான ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து நல்லா ஒரு வாலிபால் பிளேயரும் கூட, ஆந்திராக்காரரு. அவருக்கு இடுப்பில் குண்டில் பட்டுச்சு. ஓகே, இடுப்பில் குண்டு பட்டது இந்த மாதிரி தான். அவர் மவுண்ட்டில் இருந்து இறங்கும் போது தான் அடித்தாங்க.